சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். ஒரு அமெரிக்கரின் உயிரிழப்பு கூட நடக்காமலேயே ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை ட்ரம்ப் நிறுத்தியுள்ளார் என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக ஈடுபட்டு வருவது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதல் நடத்தியது. ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது விமானங்கள் மூலம் வெடிகுண்டுகளை வீசி அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது. 12 நாட்கள் நடந்த போர் உலகையே பதற்றத்தில் ஆழ்த்திய நிலையில் போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்தார். அதனை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டாலும் ஈரான் முழு மனதோடு ஏற்கவில்லை. இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக பேசிய அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ், ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிப்பதில் அமெரிக்கா வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்கர்கள் ஒருவர் கூட உயிரிழக்காத வகையில் ஈரானிய அணுசக்தி திட்டத்தை ட்ரம்ப் அழித்துவிட்டார். ஒரு வாரத்திற்கு முன்பு இருந்த நிலை வேறு, இப்போது இருக்கும் நிலை வேறு. ஒரு வாரத்திற்கு முன்பு அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு மிக அருகில் இருந்த ஈரான் தற்போது அணு ஆயுதத்தை உருவாக்க இயலாது, ஏனெனில் அதை அழித்து விட்டோம் என்று கூறினார். அணுசக்தி திறனை மீண்டும் கட்டி எழுப்ப ஈரான் முயற்சிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த அமெரிக்கா பாடுபடும் என்றும், இஸ்ரேல் ஒரு முக்கியமான இராணுவ நோக்கத்தை நிறைவேற்றியுள்ளது என்றும் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரான் அணுசக்தி திட்டத்தை அழிக்க இஸ்ரேல் உதவியதாக கூறிய அவர், இஸ்ரேலை அச்சுறுத்திய ஈரானின் ஏவுகணை திறனையும் இஸ்ரேல் அளித்துள்ளதாக கூறினார். அமைதி பாதையை தொடர ஈரானுக்கு இது ஒரு வாய்ப்பு. அணு ஆயுதத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈரான் தோல்வியடைந்ததன் மூலம் போரில் ஈரான் சிறந்தவர்கள் அல்ல என்பதை காட்டியுள்ளனர். மேற்காசியாவின் நீண்டகால அமைதியை உருவாக்குவதே ட்ரம்பின் இலக்காக உள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் வழக்கமான ஏவுகணை திட்டம் பெருமளவில் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்.